வணக்கம். ஆல் இன் ஒன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கதை நேரம் தான் பார்க்க போகிறோங்க. இந்த கதை நேரத்தில் இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னா, மகாபாரதம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மகாபாரதம் உருவான கதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது மகாபாரதம் அப்படிங்கிற இந்த புண்ணிய இதிகாசத்தை உலகத்திற்கு அளித்தவர் வியாசகர் அப்படிங்கிறவர் தான். நமது பண்பாட்டினை உணர்த்தும் இதிகாசங்கள் இரண்டுங்க. அது முறையே ராமாயணம், மகாபாரதமாகும். இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் அப்படிங்கிற வேதங்கள்லையும் அடுத்து விளங்கக்கூடிய 5வது வேதமாக அனைவராலும் போற்றப்படுது அப்படிங்கிற அளவுக்கு ஏற்றப்பட்டதுங்க. இதில் மனித வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மிக தெளிவாகவும் அழகாகவும் கூறிய பெருமை வியாசகருக்கு இருக்குங்க. இதை நூல் வடிவில் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டவர் தான் வியாசகர். தான் சொல்லக்கூடிய இதை யாரை கொண்டு எழுத செய்வது அப்படிங்கிற எண்ணம் உருவான போது தான் பிரம்மதேவரை இவருடைய மனதில் உதித்தார். பிரம்மனை நினச்சி வழிபட்டார். பிரம்மரும் அவர் முன்னாடி வந்தார். வியாசகர் தனது எண்ணத்தை பிரம்மர்கிட்ட சொன்னார். பிரம்மர் வியாச முனிவர்கிட்ட, நீங்கள் கணபதியை வேண்டிக் கொள்ளுங்க, உங்களோட எண்ணம் ஈடேறும், அதுக்கு அவர் துணை புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாரு. அது காரணமாக வியாசக முனிவரும் கணபதியை நினச்சி கணபதியும் வியாசகர் முன்பு தோன்றி அவர் தம் எண்ணத்தினை நிறைவேற்ற ஒப்பும் கொண்டாருங்க. வியாசகர் ஒரு நிபந்தனையை விதித்தார். அதாவது தாம் சொல்கிற பாடலில் கருத்தோட பொருளை உணர்ந்தபடியே எழுதணும் அப்படிங்கிறதான் அவர் சொன்ன ஒரு கண்டிஷனல். இதுக்கு விநாயக பெருமானும் சம்மதம் அளிச்சிட்டாருங்க. இந்த வியாசக பாடலா சொல்ல கணபதி பொருளை யோசிச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இதனால கணபதி எழுதும் போது நேரம் கிடைத்ததால் விடாமல் வியாசகரும் சிந்தித்த வண்ணம் தொடர்ந்து இடைவெளி விடாது சொல்ல முடிஞ்சுதுங்க. இதுக்கு காரணம் வியாசகர் அவ்வப்போது சில கடினமான வார்த்தைகளை போட்டதே காரணம்னு சொல்லலாம். இதை கணபதி மேருமலையில் அமர்ந்து தன்னோட வலதுபுற தந்தத்தினை கொண்டு தான் எழுதியிருக்கிறாரு. இவ்வாறு தான் மகாபாரத காவியம் உருவாச்சு. இதை குறித்து தமது புத்திரரான சுகருக்கு வியாசகர் கற்றுக் கொடுத்தாரு. நாரதர் இதை கற்று தேவர்களுக்கு தெரியப்படுத்தினாருங்க. இவ்வாறாதான் மகாபாரத காவியம் பரவி மானிடர்களை சென்று அடைஞ்சுதுன்னு சொல்லலாம். வியாசகரை தவிர மகாபாரதத்தை வில்லிபுத்தூர் ஆழ்வாரும் எழுதியிருக்காரு. இதை வில்லி பாரதம் அப்படின்னு அழைப்பாங்க. இவருக்கு பிறகு பலர் பாரதத்தின தமது வடிவில் வடிவளித்துள்ளார்கள். இவ்வாறு தான் மகாபாரதமே உருவாச்சுங்க. மகாபாரதத்தில் பல உன்னதமான பாத்திரங்கள் இருந்தாலும் கௌரவர்கள், பாண்டவர்கள் மற்றும் கிருஷ்ணன் போன்றோரே மிகவும் முக்கிய பாத்திரங்களாக கருதப்பட்டாங்கங்க. அக்காலம் முதல் இக்காலம் வரைக்குமே சொத்து சண்டை அப்படிங்கிறது குடும்பத்திற்கு குடும்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கும் இந்த சண்டை வலுப்பெற்று கொண்டே தாங்க இருக்குது. ஆனால் தர்மர் அப்படிங்கிறது அதர்மம் இன்னது அப்படிங்கிற விவரங்களை இதன் மூலமாக தான் தெரிய வருது. தர்மத்தின சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படிங்கிற ஒரு உணர்வினை இது உருவாக்கியும் இருக்கு. இதுக்கு ஒரு நித்திய உதாரணமாக விளங்குவது இந்த மகாபாரதம் தாங்க. அன்று முதல் இன்று வரைக்கும், ஏன் இந்த உலகம் உள்ள வரைக்குமே மிகப்பெரியதொரு இதிகாசமாக விளங்குறது இந்த மகாபாரதம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் மகாபாரத காவியம் உருவாகி இருக்கு. முதல்ல பாடலாம் வந்துச்சு, அதுக்கப்புறமா உரைநடையாக மாறி உலகத்தில் வேரூன்றி இருக்குன்னு சொல்லலாம். இக்காவியம் நமது பாரத நாட்டில் பெருமையை உணர்த்தக்கூடிய நல்ல காவியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன நண்பர்களே, மகாபாரதம் எப்படி உருவாச்சுங்கிற கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? நம்ம இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.